மோகினி அவதாரத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர்றாரு. அசுரனுக்கும் கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே ஆஹா அசுரனுக்கு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சூரியனும் சந்திரனும் காமிச்சு கொடுத்துட்றாங்க. அப்பா நீ அசுரனுக்கு தேவாமிர்தத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குள்ளேயும் அந்த அசுரன் வந்து தேவாமிர்தத்தை சாப்பிட்டுறாரு. சாப்பிட்ட உடனே இதை கேள்விப்பட்ட மகாவிஷ்ணு வந்து சக்கராயத்தை விட்டு அந்த அசுரனுடைய தலையை வெட்டிடுறார். அமிர்தத்தை உண்ட காரணத்தினால அவருக்கு சாகாவரம், அந்த சாகாவரம் பெற்றுட்டார். அதனால சாவுங்கிறது கிடையாது அமிர்தத்தை சாப்பிட்டதுனால. அப்ப என்ன பண்றாங்க, தலைவேறு உடல் வேறாக பிரிஞ்சு விழுந்துருது. அந்த பிரிஞ்சு விழுந்ததை அந்த உடலுக்கு அந்த இறப்பு தன்மை அப்படிங்கிறது மைனஸ் ஆயிடுது. அவங்க சாகாவரம் பெற்றவுடன் அந்த தலையும் முண்டமும் வெவ்வேறாக இருக்கு, அதை எப்போதுமே ஒன்று சேர முடியாது. அதனால அந்த உடலுக்கு பாம்பு தலையையும் அந்த தலைக்கு பாம்பு உடலையும் கொடுத்து ராகு கேதுக்கள்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களாக மாற்றி அவங்க வந்து நவகிரகங்களோட சேர விட்டுடுறாங்க. அப்படி சேர்ந்தது தான் அந்த ராகு கேதுகள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிற கதைகளும் இருக்குது. அதோட இந்த ராகு கேது இவங்க 2 பேரும் சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்துறாங்க இல்லையா, இரவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் நம்ம ராகு கேதுகளுடைய கிரகணங்கள். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், ராகு கிரகஸ்தம்பம், கேது கிரகஸ்தம்பம், அது பாம்பு விழுங்குறதுன்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. அப்போ இப்படிப்பட்ட அந்த அசுரர்கள் தான் ராகு கேதுக்கள். அவங்க வந்து அந்த அமிர்தத்தை உண்ட காரணத்தினால அந்த சாகாவரத்தை அடைஞ்சு நவகிரகங்கள் இருவராக சேர்ந்துட்டாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னா, தலை வெட்டப்பட்ட காரணத்தினால அந்த உடலாகி அந்த கேது பகவானுக்கு அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்றான் உடம்புக்கு சிரசு தானே பிரதானம். அப்போ அந்த சிரஸே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால